ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்து அதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோஸ்லாம் மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பொட்டேட்டோஸ் எடுத்து அழகாக போட்டுருக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை மசாலா மாதிரி பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட்ஸ்லாம் போயிட்டு அந்த மசாலாக்குள்ளே எல்லா பொட்டேட்டோஸும் மேரினேட் ஆன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒயிட்லாம் போயிட்டு நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம இதை ப்ராசஸ் விட்டுடலாம். அவ்வளோதான். விட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து கடையில் ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் அதில் கொஞ்சம் போடுங்க. போட்டு நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணேன், செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் மயோனைஸ், சாஸ் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா